தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உபாகமத்தின் புஸ்தகத்திலே 34ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல, அருமையான வார்த்தைகள். கர்த்தரை அறிந்த மோசே. தேவஜனமே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தரை அறிந்து கொள்ளுவதற்குரிய வாஞ்சைகள் உங்களுக்குள்ள இருக்கா? கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிறதான எண்ணங்கள், ஏக்கங்கள் உங்களுக்குள்ள இருக்கா? அதற்காக தான் சர்ச்சுக்கு போகிறோம், ஆண்டவரை தேடுறோம். ஆனாலும் அவரை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ளவில்லை. அடுத்து அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை அறிந்து கொண்ட மோசேயை போலன்னு மாத்திரம் நிறுத்தல, முகமுகமாய் அறிந்து கொண்ட மோசேயை போல. இன்னொரு இடத்துல தாவீது சொல்லுவார், நான் விழிக்கும் போது அவருடைய சாயலால் திருப்தி ஆவேன். அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அவரை முகமுகமாய் அறிந்து கொள்ளக்கூடியதான அனுபவங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன? லிட்ரலாக கர்த்தர் என் கூட பேசுகிற ஒரு அனுபவம். நான் விசுவாசிகள் இடத்துல போகும்போது கேட்கக்கூடிய முக்கியமான காரியம் அதுதான். நீங்கள் ஆலயத்துக்கு வந்தீங்க, வார்த்தையை கேட்டீங்க, நல்லது. கர்த்தர் உங்க கூட பேசினாரா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட்டாரா? வசனம் உங்களுக்குள்ள கிரியை செஞ்சுதா? இல்லைனா வேஸ்ட்டுங்க, வேஸ்ட். இன்றைக்கு கர்த்தரை அறிந்து கொண்ட மோசேயை போல, அதுக்கு மேலே இருக்கிற சில வசனங்கள், 3 வசனங்கள் நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா, அவன் செய்த கிரியைகள், அற்புதங்கள், அடையாளங்கள், இவைகளைப் போல அவன் கையிலிருந்து செய்யத்தக்க வேறு ஒருவனும் ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை என்று சொல்லியே வேதங்கள் அதை விளங்க பண்ணிட்டு, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியங்கள், முகமுகமாய் அவரை தரிசித்து அவரை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான அனுபவங்கள், அவருடைய வார்த்தை, நான் அவரோடும் அவர் என்னோடும், அவரோடு கூட இசைந்திருக்கிற அனுபவங்கள், இவைகளிலே உங்கள் வாழ்க்கை பெருகட்டும். கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ள, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேட, அவரை பிடித்து கொள்ள அந்த வாஞ்சையும் அந்த இருதயத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. அவரை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு பிஸி ஷெட்யூலில் ஓடிக்கிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணுங்க, வெயிட் அப்பான் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்துருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற வரைக்கும், கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுகிற வரைக்கும். மோசே மலைகளிலே 40 நாட்கள் அவன் அமர்ந்திருந்தான், காத்திருந்தான். கர்த்தர் அவனோடு கூட பேசினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போவார், இடைப்படுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம், அந்த இருதயம் உண்டாகட்டும். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுவதற்கு கிருபை தாரும். முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய அனுபவத்தை தாரும். உம்முடைய ஆண்டவரே, அந்த அனுபவத்தை இழந்து போகாதபடிக்கு, தேவனோடு இருக்கிற அனுபவத்தை இழந்து போகாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தி செல்லுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்வாராக. கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க. மோசையை போல கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டிய நேரத்தில் அறிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் தம்மை வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறீங்க, சந்தோஷம். வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, வசனம் கிரியை செய்யட்டும். முகமுகமாய் தரிசிக்கிற அனுபவங்கள் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களை நடத்துவார். God bless you. God bless you. God bless you.